அனைவருக்கும் வணக்கம். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அக்பர், முகலாய பேரரசர் ஜலாலுதீன் முகமது அக்பரை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய முழு பேர் ஜலாலுதீன் முகமது அக்பர். சரியா? ஒரு ஆட்சி காலத்தில் நிர்வாகம் எப்படி இருந்தது? சரியா? நில வருவாய்க்கு ராஜா தோடர்மல் சொல்லிட்டு ஒரு நில வருவாய் அமைச்சர் போட்டிருந்தார். அவர் என்ன பண்ணார்? ஜப்தி முறை எப்படி கொண்டு வந்தாங்க? நில வருவாய் எப்படி இருந்தது? சரிங்களா? அவங்களுடைய சமயம், புதிய சமயம் சொல்லிட்டு தீன் இலாகி அப்படின்ற ஒரு தெய்வீக மதத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இயற்பெயர் வந்து ஜலாலுதீன் முகமது அக்பர். பிறந்தது வந்து பார்த்தோன்னா அமர்கோட், இப்போ இருக்கிற பாகிஸ்தான் இருக்குல்ல, அந்த இடத்துல உமர்கோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பிறந்தவர். பைரம் கான் வந்து இவருடைய பாதுகாவலராக இருந்தாங்க. இவருடைய முக்கிய போர் வந்து பார்த்தோன்னா இந்த இரண்டாம் பானிபட் போர் 1556 ஹெமுக்கு எதிராக நடந்திருக்கும். இதுதான் முக்கியமாக போராக இருக்குது. அதுக்கடுத்து நிர்வாக சீர்திருத்தம் பார்த்தோன்னா இவருடைய பேரரசு வந்து மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு சுபாக்கம் சொல்லுவாங்க. இராணுவ முறை வந்து பார்த்தோன்னா மன்சப்தாரி முறைன்றது தகுதி மற்றும் குதிரைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ரேங்க் பிரிக்கிறாங்க. அதுவும் வந்து பற்றி பார்க்கணும். அதே மாதிரி நில வருவாயுடைய அமைச்சர் வந்து அப்படி சொன்ன மாதிரி ராஜா தோடர்மல் பற்றி பார்க்க போகிறோம். நிலம் வரி முறை வந்தது, ஒரு டேக்ஸ் ஒன்று கொண்டு வராங்க, ஜப்தி முறைன்னு சொல்லுவாங்க. அது பந்தவஸ்து முறைன்னு சொல்லுவாங்க. விளைச்சல்லாம் வந்து எடுப்பாங்க, வந்து டேக்ஸ் வந்து வசூல் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் புதிய சமயம் சொல்லிட்டு தீன் ஹிலாகி அப்படின்ற ஒரு தெய்வீக மதத்தை வந்து கொண்டு வராங்க. அப்புறம் வழிபாட்டு கூடம், அப்புறம் இபதத் கானா அப்படின்ற பதேபூர் சிக்கரில் இருக்கிற வழிபாட்டு கூடத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேக்ஸ் ஒழிக்கிறது, ஜிஸ்யா வரி வந்து இந்து புனிதங்களுக்கான வரி, அது ஒழிக்கப்பட்டது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய அவையில் நவரத்ன அமைச்சர்கள். சரியா? அதில் ஒருத்தர் வந்து பீர்பால், அபுல் பாசல், தான்சேன். அவங்கள பற்றி இசையில் சிறந்தவர் அந்த தான்சேனாக இருக்கட்டும், அபுல் பாசலாக இருக்கட்டும், பீர்பால், இவங்கள பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். கட்டிடக்கலை மற்றும் கலையை பொறுத்தவரையும் புதிய நகரமான பதேபூர் சிக்ரியில் உருவாக்கியிருப்பாங்க. வெற்றி வாயில், புலந்தர் வாசலில் குஜராத்துடைய வெற்றியாக கட்டப்பட்ட ஒரு வெற்றி வாயில் ஒன்று பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி வரலாற்று நூல்களை பார்த்தோன்னா அக்பர் நாமன்றது, ஐனி அக்பர்ன்றது பார்த்தோன்னா அபுல் பாசல் எழுதின நூல்கள் பற்றியும், இவருடைய ஆட்சி காலத்தில் நிர்வாகம் எப்படி இருந்தது, சமூகம் எப்படி இருந்தது, சரியா, கட்டிடக்கலை எப்படி இருந்தது அப்படின்றது, சமய கொள்கை, ராஜபுத்திரனுடைய கொள்கை, ஆல்டிகாட் போர்னு சொல்லுவாங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஜலாலுதீன் முகமது அக்பர் 15 அக்டோபர் 1542 பிறக்கிறாரு. பாகிஸ்தானில் உமர்கோட். ஓகேவா? ஹுமாயூன் வந்து தந்தை. ஓகேங்களா? அக்பர் மகான் அப்படின்ற பட்டம் இவருக்கு. 1550 அரியணை ஏறுதல் 1556. ஹுமாயூன் இறந்த பிறகு 13 வயதில் வந்து அக்பர் அரியணை ஏறுறார். அவரது பாதுகாவலராக இருந்தது பைரம் கான். சரிங்களா? 1556 பானிபட் போர் 2, அதில் வந்து ஹெமு வந்து தோற்கடிக்கிட்டு முகலாயர் ஆட்சி வந்து உறுதிப்படுத்துகிறாரு. இது முக்கியம். அடுத்து நிர்வாக சீர்திருத்தம் பொறுத்தவரையும், ஓகேவா, பேரரசு சுபா வந்து மாகாணங்களாக பிரித்து ஆட்சி செய்கிறாங்க. மன்சப்தாரின்றதை அறிமுகப்படுத்துகிறாங்க. நிலவரிக்கு ராஜா தோடர்மல் உதவியுடன் ஜப்தி முறை கொண்டு வராங்க. தகுதி அடிப்படையில் மட்டும் இந்துக்களுக்கு உயர் பதவி கொடுக்குறாங்க. மத கொள்கையை பொறுத்தவரையும் மத நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக ஊக்குவிக்கிறாரு. இந்துக்கள் வந்து வசூலிக்கப்பட்ட ஜிஸ்யா வரி வந்து இந்துக்கள் மீது ஜிஸ்யா வரி நீக்கம் பண்ணுறாரு. இபாதத் கானா என்று அமைத்து பல மத அறிஞர்களுடன் விவாதம் செய்கிறாங்க. சரியா? அனைத்து மதங்களும் நல்ல அம்சங்களை கொண்டு தீன் ஹி இலாஹி என்ற ஒரு புதிய கொள்கை வந்து கொண்டு வராங்க. இவருடைய நவரத்தினங்கள் யாருன்னா இந்த பீர்பால், தான்சேனு, அபுல் பாசல், பைசி, ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங்கு, அப்துல் ரஹீம் கானி கானா, அப்புறம் பகீர் அசியாவுதீன், முல்லாதோ பியாசா அப்படின்ற நவரத்தினர்கள் 9 பேரும் கொண்ட அமைச்சர்கள் இருந்தாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கட்டிடக்கலையுடைய பங்களிப்பு, அக்பர் வந்து பதேபூர் சிக்ரி என்ற நகரத்தை உருவாக்குறாங்க. புலதர் வாசா, ஓகேங்களா, இந்த அரண்மனை வந்து பார்த்தோன்னா அங்கே ஜோதிபாய் என்ற அவங்களுடைய உள்ளிட்ட அரண்மனை பல கட்டியிருப்பாங்க. ஆக்ரா கோட்டை வந்து பார்த்தோன்னா விரிவுபடுத்தப்பட்டது. சரியா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஓகே? இவருடைய இறப்பு, அக்பர் 1605 அக்டோபர் 27 இறந்தார். அவருக்கு பின் அவரது மகன் வந்து ஜஹாங்கீர் வந்து அரியணை ஏறார். சரியா? அக்பர் இயற்பெயர் அது ஜலாலுதீன் முகமது அக்பர். சரியா? ஜலாலுதீன் முகமது அக்பர் 1542 1605. சரியா?
இவருடைய ஆட்சி காலம். சரியா? இரண்டாம் பானிபட் போர் 1556 நடக்குது. இவருடைய சிறப்பு என்ன, மன்சப்தாரி வந்து அறிமுகப்படுத்துனது, தீன் ஹிலாகின்ற ஒரு மதத்தை உருவாக்குனது, ஜிசியா வரியை டேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, இது தெரிஞ்சுக்கோங்க. சரி, அக்பருடைய இளமை காலத்தில் அரியணை ஏறுதல் 1542 அமர்கோட்டில் யுமாயூன் அமிதா பானு பேகத்துக்கு மகனாக பிறக்கிறாரு. அக்பர் பிறக்கும்போது நாடு இழந்த அரசருக்கு யுமாயூனுக்கு மகனாக பிறந்து தனது திறமையினால் ஒரு பேரரசு உருவாக்குறாரு. 1556 யுமாயூன் இறக்கும்போது பஞ்சாப், சரிங்களா, பஞ்சாப் உள்ளிட்ட சில பகுதிகள் மட்டுமே முகலாயர்கிட்ட இருந்தது. பைரம் கான் என்பது அக்பரனுடைய பாதுகாவலராக யுமாயூன் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். சரிங்களா? யுமாயூன் இறக்கும்போது அக்பர் பஞ்சாபுடைய கலானூர் என்ற பகுதியில் ஆப்கானியர் ஒடுக்கிறதுக்காக பாதுகாவலர் வந்து பைரம் கானோட போகிறாங்க. யுமாயூனுடைய இறப்புக்கு பின்னாடி அக்பர் முகலாய அரசினுடைய அரசராக 1556 காலனூரில் இருக்கும்போதே அறிவிக்கப்படுறாங்க. சரியா? 1556 ஆப்கானிய அரசர் வந்து முகமது ஷா அவருடைய தளபதி ஹெமு அவங்கள வந்து டெல்லியை வந்து கைப்பற்றுறாங்க என்பவர் வந்து டெல்லியை கைப்பற்றுறாங்க. அது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த பானிபட் போர் எதுக்கு வருது அப்படின்னா, அந்த கைப்பற்றப்பட்ட டெல்லியை வந்து மீட்கிறதுக்காக அக்பருக்கும் ஹெமுக்கும் சண்டை. அக்பர்னா இங்கே பைரம் கான், அங்கே ஹெமு. சரியா? இதில் ஜெயிச்சது யாருன்னா அக்பர் படை தான் ஜெயிச்சது. ஓகேவா? இரண்டாம் பானிபட் போர்னு சொல்லுவாங்க. நவம்பர் 5, 1556 டேட்டோடு பார்த்துக்கணும். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. போரினுடைய பின்னணி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆப்கானிய அரசர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அடில் ஷாவுடைய இந்து படை தளபதி தான் இந்த ஹேமு. ஓகேவா? ஆப்கானிய படைகளுக்கு தானே தலைமையேற்று செல்வதாக அடில் ஷா கிட்ட கேட்டுக்கிறாரு. சரியா? அடில் ஷாவும் ஒத்துக்கிறாரு. எமு வந்து ஆக்ரா, டெல்லியை கைப்பற்றிய பிறகு தனது பெயரை வந்து எமு விக்ரமாதித்யான்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறார். அடுத்து அடில் ஷாவுடைய அனுமதியோடு எமு வந்து குவாலியரை பிடிக்கிறார். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா, டெல்லி பிடிச்சிட்டாரு. இப்போ குவாலியர் பிடிக்கிறாரு. அக்பர் தனது பாதுகாவலர் பைரம் கான் தலைமையில் ஹெமுடைய படைகள் டெல்லிக்கு அருகே பானிபட் என்ற இடத்துல சந்திக்குது. 1556 நவம்பர் 5 அன்னைக்கு அக்பருக்கும் ஹெமுக்கிடையே 2ஆம் பானிபட் போர் நடக்குது. போரின் முடிவில் ஹெமுடைய கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பு தைக்கப்படுகிறது. ஹெமு கைது செய்யப்படுறாரு. அக்பர் வந்து படை எளிதில் வெற்றி பெறுறாங்க. அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, ஆக்ரா திரும்ப பெற்று முகலாய பேரரசு மீண்டும் துவக்குறாங்க. இதுதான் ஸ்டோரி. ஓகேங்களா? அக்பருடைய காலம் 3 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். சரியா? அரசராக இருந்த காலத்தை 3 காலங்களாக இருக்கலாம். பைரம் கான் அவங்களுடைய காலம், அதே மாதிரி மகம் அனகா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புற அரசாங்கத்தினுடைய காலம், அப்புறம் அக்பர் சுயாட்சி காலம் சொல்லிட்டு 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். பைரம் கானுடைய காலம்னு பார்த்தோன்னா 1556 1560 வரையும் பாதுகாவலர் ஆட்சி. தந்தை யுமாயூன் இறக்கும்போது அக்பருக்கு 13 வயசாக இருந்தது. முகலாய படையினுடைய முதன்மை தளபதியாக இருந்தது பைரம் கான். பேரரசனுடைய பாதுகாவலராக பொறுப்பேற்று அரசை நடத்தினவர். இவருடைய சாதனையில் தான் 2ஆம் பானிபட் போர், அதில் வந்து வெற்றி பெறார். எமுவை தோற்கடித்து முகலாய பேரரசர் பைரம் கான் வந்து நிலைநாட்டுறார். சரியா? அதே மாதிரி முடிவு வந்து அக்பர் வளர்ந்து சொந்தமாக முடிவெடுக்கும் துவங்கியதும் பைரம் கானுடைய அளவுக்கு அதிகமான ஆதிக்கத்தை அக்பர் வந்து பிடிக்காமல் போனதால் அவர் வந்து பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மெக்காவுக்கு செல்லும் வழியில் படுகொலை செய்யப்படுறார். சரியா? நீங்கள் மெக்காவுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. போகிற வழியில் படுகொலை செய்யப்படுறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1560 62 வரையும் 2 வருஷம் பெண்களுடைய ஆதிக்கம் சொல்லுவாங்க. யாருன்னா பைரம் கானுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அக்பரனுடைய வளர்ப்பு தாயான மாகம் அனகா அப்படின்றது, அவரது மகன் வந்து ஆதம் கான். இவருடைய மகன் யார்? ஆதம் கான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த புற பெண்களுடைய செல்வாக்கு அரசியல் ஓங்கி இருந்தது. சரியா? அரசியல் நகர்வு இந்த 2 ஆண்டுகள் அக்பர் வந்து ஆலோசனைப்படி பெரும்பாலும் செயல்பட வேண்டி இருந்தது. இவருடைய ஆலோசனை பேர். எனவே வரலாற்று ஆசிரியர்களை காலத்திலேருந்து அந்த புற அரசாங்க காலம் சொல்லுவாங்க. இது வந்து வரலாற்று சொல்லுவாங்க. பெட்டிகோட் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொன்னாங்கன்னா பெட்டிகோட் கவர்மெண்ட். பெட்டிகோட் கவர்மெண்ட். சரியா? ஆதம் கானுடைய தவறான நடவடிக்கை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக அக்பர் அவரை கோட்டையிலிருந்து கீழே தள்ளி மரண தண்டனை விதிக்கார். அதுக்கப்புறம் பிறகு
மகாணம் ஆனகா வந்து ஆதிக்கம் முடிவுறது. அதுக்கப்புறம் அக்பருடைய சுயாட்சி காலம் 1562 1605 வரையும் அக்பருடைய ஆட்சி காலமாக இருந்தது. சரியா? சுயாட்சின்றது பார்த்தோன்னா 1565 ஆண்டுக்கு பிறகு அக்பர் வந்து மற்றவருடைய ஆதிக்கத்திலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு பேரரசுடைய அனைத்து உள்கட்டத்தையும் நேரடி அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரப்படுகிறது. அதுதான் பொற்காலமாக பார்க்கப்படுகிறாங்க. இந்த காலத்தில் பல போர்கள், ராஜபுத்திர கொள்கைகளை உருவாக்கியிருப்பார். அக்பரனுடைய புகழ்பெற்ற நிர்வாக சீர்திருத்தம், அப்புறம் தீன் ஹிலாகின்ற சமய கொள்கையும் அறிமுகப்படுத்துனது இதுக்கப்புறம் தான். சரியா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? அக்பர் பைரம் கானுடைய காலம், அதை நான் சொன்னது தான் இங்கே ஒரு தனித்தனியாக பிரித்து 14 வயசு, அப்போது 13லேருந்து 14 வயசு இருக்கும்போது இது ஸ்கூல் புக் டேட்டாப்பா. சரியா? அக்பர் வந்து பதவி இருக்கும்போது சிறுவனாக இருந்தார். அக்பருடைய பாதுகாவலரான பைரம் கான் வந்து பகர ஆளுநராக இருந்து ஆட்சி பொறுப்பு வந்து கவனித்து வந்தார். அக்பரனுடைய முதல் 4 ஆண்டு காலம் வந்து பார்த்தோன்னா பைரம் கானுடைய முயற்சினால்தான் இந்த லாகூர், மூல்தான், அஜ்மீர், குவாலியர், ஜான்பூர் பகுதிகள் முகலாயருக்கு வசமாகுச்சு. இது தெரிஞ்சுக்கணும். முகலாய பேரரசு ஒன்றுமைய பெருமை பைரம் கானை சேரும். பைரம் கான் தனது வெற்றி காரணமாக நாட்டின் நிர்வாக செயல்களை ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடங்குறாரு. இதனால் அக்பருக்கு கோபம் வருது. இதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் சொல்லுவாங்க. சியா சன்னி 2 இருக்கும். சியா சன்னி. இதில் அந்த சன்னி முஸ்லீம் பிரிவு சேர்ந்தவர் தான் இந்த பைரம் கான். சரியா? இதனால் வந்து இந்த சன்னி முஸ்லீம் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோபம் அடைஞ்சு இவரை வந்து கொன்னுறாங்க. சரியா? இது தெரிஞ்சுக்கணும். இது வரலாறு. இந்த அளவுக்கு வந்து கொல்றது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? 1560 இவருடைய வீழ்ச்சி தொடங்குது. பைரம் கானுடைய வீழ்ச்சி. பாதுகாவலரான பைரம் கான் தனது பாதுகாவலர் பொறுப்பிலிருந்து நீக்கிறாரு. அக்பர் பைரம் கான் மெக்காவிற்கு செல்லும் அறிவுறுத்தப்படுறாங்க. பைரம் கான் மெக்காவுக்கு செல்லும்போது குஜராத்தில் ஒரு ஆப்கானியரால் கொல்லப்படுறாங்க. பைரம் கானுடைய மனைவி மகன் அக்பர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. பைரம் கானுடைய மகன் அப்துல் ரஹீம் கானி கான் அப்படின்ற பட்டம் பெற்று அக்பரனுடைய அரசவையில் நவரத்தினங்களில் ஒருவராக இருந்தாங்க. பைரம் கான் மற்றும் பாபர் காலத்தில் முகலாயர் படையில் சேர்ந்து ஹுமாயூன் வந்து போர்களில் பங்கேற்று அக்பர் காலத்தில் மறைந்திருந்தார். இதெல்லாம் முக்கியம். சரியா? இதனுடைய தொடர்ச்சி சும்மா தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த பைரம் கானுடைய மகன் தான் அப்துல் ரஹீம். அவருக்கு கான் என்ற பட்டம் பெற்று அக்பர் அரசவையில் நவரத்தினில் ஒருத்தராக வந்து போட்டிருந்தாங்க. இவருடைய பையனை அது தெரிஞ்சால் போதுமானது. குஜராத் ஆப்கானியரால் கொல்லப்பட்டதெல்லாம் முக்கியமானதெல்லாம் இல்லை. சரியா? அடுத்து அக்பர் வந்து அவங்களுடைய மகாம் அனகா காலம். நான் இப்போ சொன்ன ஸ்டோரி இல்லை, பெட்டிகோட் கவர்மெண்ட்டு, அதை பற்றி தான் இங்கே சொல்ல வருவாங்க. 1560 1562 அக்பர் சிறு வயசுலேயே வந்து செவிலித்தாயை வளர்ப்பு தாயாக இருந்தவர் தான் இந்த மகாம் அனகா. சரிங்களா? பைரம் கானுடைய மறைவுக்கு பிறகு அக்பருடைய ஆட்சியில் மகாணம் அனகா வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க. 1560 1562 அக்பருடைய ஆட்சி வந்து அந்தப்புற அரசாங்கம் அப்படின்வாங்க, பெட்டிகோட் கவர்மெண்ட்டு. ஏன்னா அந்த வளர்ப்பு அம்மா இருக்காங்களா, அவங்கள கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அக்பர் வந்து ஆதம் கானை வந்து இந்த பாஜ் பகதூரோட வந்து மாலவத்தை வந்து கைப்பற்ற அனுப்புவாங்க. மாலவத்தை கைப்பற்றிய ஆதம் கான் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிடுறாரு. சரியா? இதனால் கோபம் வருது அக்பருக்கு. நேரில் 1562 மாலவத்தை வந்து கைப்பற்றி பாஜ் பகதூரை ஒரு மன்சப்தாரியாக அக்பர் போடுறார் அந்த இடத்துக்கு. சரியா? பாஜ் பகதூரை மன்சப்தாரியாக அக்பர் அந்த இடத்துக்கு போடுறாரு மாலவத்துக்கு. சரியா? 1562 ஆதம் கான் அக்பர் கொலை செய்ய முயன்ற போது அக்பர் வந்து ஆதம் கானை கொன்னுறாரு. மகன் இறந்ததால் தாய் வந்து பார்த்தீங்கன்னா சிறிது காலம் வந்து இறந்துடுறாங்க. இதனால் வந்து அக்பர் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வந்து கட்டுப்பாட்டில் இருந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா முடிவுறது. அதுதான் வந்து பெட்டிகோட் கவர்மெண்ட்டு இதோடு முடியுது. சரிங்களா? அக்பருடைய படையெடுப்புகள், இதெல்லாம் முக்கியமான படையெடுப்புங்க. ஆம்பூர் படையெடுப்பு 1562 ராஜபுத்திரரான ஆம்பூர், அதாவது ஜெய்ப்பூர்னு சொல்லுவாங்க. ராஜா பாராமலுடைய மகள் ஜோத்பாய், ஓகேவா, ஹெக்காபாயின்னு சொல்லுவாங்க. இந்த இளவரசியை அக்பர் மணக்கிறாரு. இதனால் ஆம்பூரில் வந்து அக்பருடைய பேரரசோடு இணைக்கப்படுகிறது. சரிங்களா? அதே மாதிரி ராஜா பாராமலுடைய மகன் ராஜா பாகவந்தாஸ் போரில் பேரன் வந்து மான்சிங் போன்றவர் அக்பருடைய அரசவையில் உயர் பதவியில் இருந்தாங்க. இதே போன்று பின்னால் அக்பரும் ஜோதாபாய்க்கு பிறந்த சலீம் என்ற ஜஹாங்கீரும் பகவந்தாஸுக்கு உடைய மகளை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க.
இதனால் ராஜபுத்திர வம்சத்திலோட பொண்ணு எடுத்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. சரிங்களா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்து வந்து கோண்டுவானா. கோண்டுவானா படையெடுப்பை பொறுத்தவரையும் ராணி துர்காவதியை ஆட்சி செய்து வந்த கணவன் வந்து தல்வஸ்ரா இறப்புக்கு பின்னாடி அக்பர் ஆசஃப் கானை வந்து காராவுடைய ஆளுநராக கோண்டுவா மீது படையெடுக்க சொல்லி கூறுறாரு. 1562 அக்பர் வந்து படையுடன் ராணி துர்காவதி மற்றும் அவரது மகன் வந்து வீரநாராயண் படையிலும் மோதுது. சரியா, போரின் முடிவில் அக்பர் படை வெற்றி பெற்றாலும் இது மிகப்பெரிய வரலாறு தான். சரியா, ராணி துர்காவதி. சரியா, கோண்டுவா பகுதி கைப்பற்றப்படுது. துர்காவதி இறுதி வரை போராடி தோற்றாங்க. இறுதியில் அவரை தன்னைத்தானே கத்தியில் குத்தி கொண்டு இறக்குறாங்க. துர்காவதி மிகப்பெரிய தியாகம். சரிங்களா, கோண்டுவானா. அடுத்து பாருங்கள் சித்தூர். சித்தூர் வந்து பார்த்தீங்கன்னா மேவாரின் அரசர் ராணா உதய்சிங் சரியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அக்பருடைய படைகள் வந்து 6 மாதம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுகையிட்டு கைப்பற்றுறாங்க. அப்போ ராணா உதய்சிங் வந்து மலைக்குன்றுக்குள்ளே பின்வாங்குறாரு. ராணா உதய்சிங்கனுடைய படை தளபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்மால், பட்டா ஆகியோர் வந்து போர் தொடர்ந்து நடத்துகிறாங்க. சரிங்களா, இவர் தான் ராணா உதய்சிங்கனுடைய படை தளபதி. 2 பேர், ஜெய்மால், பட்டா. 30,000 ராஜபுத்திர வீரர்கள் வந்து சித்துறாங்க. இப்போல ஜெய்மாலு பட்டாவை துணிச்சலாக கண்ட அக்பர் இவர்கள் நினைவாக ஆக்ராவில் கோட்டை வந்து சிலை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவி பெருமைப்படுத்துகிறாரு. இவ்வளோ சிறந்த 2 படை தளபதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையுடைய நுழைவாசலில் வந்து அவங்களுக்கு சிலை வச்சுருக்காங்க. சரிங்களா, 1568 சித்தூர் கைப்பற்றப்பட்டது. சரியா, இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ராந்தன்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 1576 கைப்பற்றப்பட்டது. ஓகேவா, அக்பருடைய படையெடுப்புகள் துறைச்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹால்டிகட் போர் பொறுத்தவரையும் 1576. இது நிறைய முறை எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் எதிர்பார்க்குற கொஷினுங்க. ஹால்டிகட் போர். சரியா, ராணா உதய்சிங்கனுடைய மகன் யாருன்னா ராணா பிரதாப் சிங் அக்பர் இருந்து எதிர்க்கிறாங்க. 1576 ஹால்டிகட் போர். மான்சிங் தலைமையில் அக்பர் படை போகுது. மான்சிங் தலைமை தாங்கி அக்பர் படை போடு. ராணா பிரதாப் சிங்கை வந்து பார்த்தோன்னா தோற்கடிக்கிறாங்க. தோல்வியுற்ற பிரதாப் சிங்கு செத்தக் என்னும் குதிரையில் தப்பி சென்று அக்பர் தன் வாழ்நாள் இறுதி வரை வந்து பார்த்தீங்கன்னா 1597 வரையும் எதிர்த்திருப்பார். இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார் குதிரையில். ஆனாலும் லாஸ்ட் வரையும் எதிர்த்திருப்பார். ஹால்டிகட் போர் இதோட முடியுது. என்ன போர் யாராக இருக்கும், சரியா, யார் தலைமை தாங்கினா, அதனுடைய விளைவு என்ன, இது 4 பாயிண்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும். சரியா, அடுத்து ராஜபுத்திர அரசுகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலிஞ்சார் அப்படின்ற 1569, பினாக்கீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் இந்த பகுதி அக்பரால் கைப்பற்றப்பட்டது. அது வந்து ராஜஸ்தான் முழுவதும் அக்பர் வசம் வந்து 1570 ஆயிடுச்சு. சரியா, திருமணங்கள் மூலமாகவே நிறைய வந்து பிடிச்சி போட்டிருப்பாரு ராஜபுத்திர அரசர்களை. அதே மாதிரி குஜராத் பொறுத்தவரையும் குஜராத் பகுதியான கடல்சார் வணிகத்திற்கு புகழ் பெற்றிருந்தது. அக்பர் வந்து முசாபர் ஷா 3 கிட்ட இருந்து குஜராத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுறாரு. சரியா, குஜராத்தை பிடிச்சிட்டாங்க. ஓகேவா, இடம் வணிகத்துக்கு ட்ரேடுக்கு அது இதுவாக இருந்ததால் அது பிடிச்சிருப்பாங்க. அப்புறம் பீகார், வங்காளம் 1576 அக்பர் தாவூத் கானை தோற்கடித்து பீகார் மற்றும் வங்காளத்தை வந்து பிடிச்சிருப்பாரு. இதுவும் முக்கியம். அப்புறம் காபுல், மிர்சா ஹக்கீம் என்பவரை காபூலை வந்து ஆட்சி செய்து வராங்க. ராஜா மான்சிங் பாகவந்தாஸ் உடையவன் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1585 காபூலை கைப்பற்றுறாங்க. அங்கே மான்சிங் காபூல் ஆட்சியாளராக நியமிச்சுட்டு வராங்க. சரியா, ஓகே. வடமேற்கு பகுதிகள் பொறுத்தவரையும் காஷ்மீர் வந்து கைப்பற்றப்பட்டது. சரியா, காஷ்மீர் வந்து 1586 கைப்பற்றப்பட்டது. அப்புறம் சிந்து வந்து 1591 கைப்பற்றப்பட்டது. அடுத்து காந்தகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 1595 வடமேற்கு பகுதியில் கைப்பற்றப்பட்டது. சரியா, அடுத்து அகமது நகர் வந்து தக்கான் பிளேட் இருக்குல்ல, அந்த பகுதியில் இருந்த அகமது நகர் வந்து நிஜாம் சாகி அந்த வம்சத்தை சேர்ந்த முசாபர் ஷா ஆட்சி செய்து வந்தார். அவர் முசாபர் ஷாவுடைய பகர ஆளுநராக சந்திப்பி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. சந்திப்பி வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர் படைகளை எதிர்த்து வீரத்தோடு போரிட்டிருப்பாங்க. இருப்பினும் போரில் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. அப்போ சந்திப்பியிலிருந்து வந்து பீரார் வந்து பெராரன்னு சொல்கிறது 1596 கைப்பற்றப்பட்டது. காண்டேஷ்ன்றது பார்த்தீங்கன்னா 1591 கைப்பற்றப்பட்டது. 1592 ஒரிசா வந்து பார்த்தீங்கன்னா மான்சிங் தலைமையில் கைப்பற்றப்பட்டது. சரியா, எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு. சரிங்களா, அந்த லிஸ்ட் எடுத்திங்கனாவே நீங்கள் 1 by 1 வந்து குரோனாலஜிக்கலாக பார்த்து வச்சுக்கணும். சரியா, அக்பருடைய மறைவு இதோடு முடியுது. அக்பர் வந்து 1604 செப்டம்பர் மாதம் நோய்வாய்ப்பட்டு 1605 27 அக்டோபரில் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் வரதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்பருடைய நிர்வாகம் தான் கொஷின். சரியா, அக்பர் தனது நாட்டை சுபாக்களாகவும்
பர்கானாக சர்கானா பர்கானா கிராமமாக பிரிச்சிருக்கோம். சுபா சர்கானா பர்கானாங்களாக பிரிச்சிருப்பாங்க. சரியா? நிர்வாக அடிப்படை நிலை எதுனா நாடுலேருந்து சுபா, சுபாலேருந்து சர்கா, சர்காலேருந்து பர்கானா, பர்கானாலேருந்து கிராமம். இந்த ஆர்டர் பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ நாடுன்றது தான் மத்திய அரசு. அவங்க நாட்டினுடைய உயர்ந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்ததுன்னா அரசிடம் இருந்தது. அரசர் வந்து அக்பர், உதவியாக அமைச்சர்கள் இருந்தாங்க. என்னென்ன அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரான வசீர், இராணுவ அமைச்சரான மிலிட்ரி அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை வந்து மீர் ஷபக்ஷி. சரிங்களா? வக்கீல்ன்றது பார்த்தீங்கன்னா அரசருக்கு அடுத்து அவர் தான் அமைச்சர் வக்கீல். ஓகேங்களா? நீதித்துறை அமைச்சர் யாருன்னா குவாசி. அவங்கள மத்திய அரசு அந்த அக்பருக்கு உதவியாக இருந்த அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படின்றாங்க. அதுக்கு கீழே வந்து மாகாண நிர்வாகம்னு சொல்லிட்டு சுபா இருந்தது. 15 சுபாக்களாக பிரிச்சிருந்தாங்கன்றது தெரிகிறது. சரியா? சுபாக்கள் சுபேதாரர்கள்னு சொல்லிட்டு நியமிச்சிருந்தாங்க. இந்த சுபாக்கள் நிதி அமைச்சரான திவான் என்று பெயரிட்டாங்க. அவங்களாம் திவான் என்ற பெயரில் தான் இருந்தாங்க. திவான் வந்து பார்த்தீங்கன்னா அரசால் தான் நியமிக்கப்படுவாங்க. டைரக்ட் கவர்மெண்ட்டு தான் வந்து நியமனம் பண்ணியிருக்கு. அது சுபாக்களுடைய வரவு செலவுகள் அனைத்துமே இந்த திவான் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயத்தில் தக்காவின்றது விவசாய கடன்னா அந்த தோவா பகுதியில் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து வரி போட்டிருப்பாங்க. அந்த கடன் வந்து திவான்கள் மூலமாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்ஷின்றது சுபாக்கள் வந்து பார்த்தோன்னா இராணுவ பொறுப்பு பெற்றிருப்பாங்க. இவர் பீர் பக்ஷின்ற ஆதரவோடு நியமிச்சிருப்பாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும். சுபாக்களோட மன்சத்தார்கள் வந்து குதிரைகள் வீரர்களுடைய ஆய்வு செய்யும் பொறுப்பு பக்ஷிகள் இருந்தாங்கன்றது தெரிய வருகிறது. இதை தாண்டி சதாரன்றது நீதித்துறையும் அறநிலைத்துறை விவகாரங்கள் பொறுப்பு பெற்றிருந்தாங்கன்றது இந்த சதாரன்றது இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போது மாகாண நிர்வாகத்தின் கீழே என்னென்ன பிரிவுகள் இருந்ததுன்னா இந்த சர்கார் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சுபா பல சர்காராக பிரிக்கப்பட்டது. இந்த சர்கார்களில் பௌத்ராஜ் நிர்வாகத்தையும் அமில்கர்ன்றது நிதி நிர்வாகத்தையும் சரியா கவனித்து வராங்க இந்த சர்காரில். அதுக்கடுத்து பர்கானா, ஒவ்வொரு சர்காரும் பல பர்கானாக பிரிக்கப்பட்டது. அந்த பர்கானா வந்து சிக்தர்ன்றவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு வந்து கொத்வால் கிட்ட இருந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருகிறது. நிர்வாகம் வந்து பார்த்தா சிக்தர்கிட்டையும் சட்ட ஒழுங்கு கொக்தார் கிட்ட இருந்தது. ஓகேங்களா? சர்காரில் நிர்வாகம் வந்து பார்த்தோன்னா பௌத்ராஜ் கிட்ட இருந்தது. நிதி வந்து பார்த்தீங்கன்னா அமில்கார் அவங்கக்கிட்ட இருந்ததுன்னு தெரியணும். அப்போ கிராம லெவலில் வந்து அக்பர் ஆட்சியில் கிராம நிர்வாகத்தின் அடிப்படை கடைசியாக இருந்தது. முக்காடம் சொல்லிட்டு கிராம தலைவர் இருந்தார். பட்வாரின்றது நிதி நிர்வாகத்தில் கவனிச்சுட்டு இருந்தாங்கன்றது தெரியணும். இது ஒரே மாதிரி இருக்கும். யார்கிட்ட இருந்து தூக்கி இருப்பார் அப்படின்னா ஷெர்ஷா கிட்டே இதே மாதிரி தான் இருக்கும் முக்காடம். சரியா? பட்வாரி முக்காடம்லாம் அங்கே இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து வந்து நில சீர்திருத்தம் வருவாய்த்துறை பார்த்தோன்னா அக்பர் ஆட்சி காலத்தில் ராஜ தோடர்மல் நிதி அமைச்சராக பணியாற்றிருப்பார். இவர் வந்து நில நிர்வாகத்தில் சில சீர்திருத்தங்களை மேற்கொள்கிறாரு. அக்பரது நில வருவாய் முறை வந்து ஜப்தி பந்தோபஸ்து முறை அப்படின்றாங்க. சரியா? ராஜ தோடர்மல் இதனை வந்து சீரமைக்கிறாரு. அதற்கு தஜசாலா முறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. தஜசாலா தஹசலா அப்படின்ற ஒரு முறைன்னு சொல்கிறாங்க. 1580. அதன்படி அனைத்து நிலங்களும் ஒரே மாதிரி ஒரே லேண்ட் அளவு பயன்படுத்தியிருந்தாங்க. 10 ஆண்டுகள் விளைச்சலில் சராசரியாக கொண்டு தான் நில வருவாய் கன்சிடர் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒரு 10 வருஷம் எடுத்துக்குவாங்க. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல் இருக்கோ அந்த விளைச்சலில் 10 வருஷத்தில் வச்சு தான் இவங்க வந்து டேக்ஸ் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வருவாய் சீர்திருத்தம். சரியா? தஹசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. தஹசாலா இல்லை ஜப்தி அல்லது பந்தோபஸ்த் முறைன்னு சொல்லுவாங்க. இது யார் கொண்டு வந்ததுன்னா ராஜா தோடர்மல் தான் அவங்களுடைய மினிஸ்டராக இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து லேண்டை வந்து 4 வகையாக பிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விளைச்சல் அடிப்படையில் 4ஆக பிரித்தாங்க. போலஜன்றது ஆண்டுதோறும் பயிரிடுற லேண்டாகவும், பிரௌதின்றது பார்த்தோன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை பயிரிடுற லேண்டாகவும், தச்சாரன்றது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிரிடும் லேண்டாகவும் பிரிக்கிறாங்க. பஞ்சாரனா 5, அந்த 5 சச்சாரனா 4, பஞ்சாரனா 5, பிரௌதின்றது 2, போலஜன்றது ஆண்டுதோறும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். விவசாயத்தை பெருக்கிறதுக்காக என்ன கொடுக்குறாங்கன்னா கடன் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி கடன்னா விதை கொடுக்குறாங்க, கால்நடை வாங்கிறதுக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்புறம் நிலவரி பெரும்பாலும் பணமாகவே வாங்கினாங்க அப்படின்றாங்க. விவசாயிகளுடைய அரசாங்கங்களுடைய நிலவரி டேக்ஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் குபிலியாத்தன்ற செய்துக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயமும் அரசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் பற்றி குபிலியாத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து விவசாயி, இது வந்து கவர்மெண்ட்.
கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டு விவசாயிக்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேர் கொபலியாத். சரியா? தெரிஞ்சுக்கணும். மன்சப்தாரி முறைன்னா என்ன? முகலாயர் அரசில் இராணுவத்தில் ஒரு முக்கிய அங்கமாக வந்து மன்சப்தாரி இருந்தது அப்படின்றாங்க. மன்சப்தனா தரம் மற்றும் தகுதின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் பாரசீக நாட்டில் பின்பற்ற முறை, இந்த முறையை வந்து அக்பர் தனது இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறார். ஆல்ரெடி பாரசீகத்தில் இருந்த முறையை வந்து இந்தியாவில் கொண்டு வராரு. மன்சப்தாரியில் பங்கேற்ற ஒவ்வொரு மன்சப்தாரிக்கும் குறைந்தபட்சம் 10லிருந்து 10,000 வரையிலான குதிரை வந்து வீரர்கள் வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வம்சத்தாரையும் பராமரிக்கும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கை தகுதிக்கேற்ப அவங்களுடைய தகுதி நிலை ரேங்க் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மம்சப்தினுடைய 2 வகைகள். சரியா? ஒன்று ஜாட்டு, ஒன்று சாவர். ஒவ்வொரு வம்சத்தாரும் பெறும் இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வதாகவும் இது ஒருவரின் தனிப்பட்ட அந்தஸ்தை குறிக்கிறது தான் ஜாட்டு. இந்த சவார்ன்றாங்கல்ல, ஒவ்வொரு வம்சத்தாரும் பெறும் குதிரைகள். சரியா? அல்லது குதிரை வீரர்கள் எண்ணிக்கை குறிக்கிறது. ஒவ்வொரு சாவாரும் குறைந்தபட்சம் 2 குதிரை வீரர்களாச்சு பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வம்சத்தார்களுக்கு ஊதியம் வந்து பணமாக நிர்ணயிக்கப்பட்டது. இவங்களுக்கு இது காசு என்ன, இவங்களுக்கு சம்பளம் எப்படின்னா பணமாக கொடுத்துருவாங்க. வம்சத்தார்கள் தகுதி நிலைக்கு ஏற்ப நிலங்கள், அந்த ஜாகீர் ஒதுக்கப்பட்டது. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஜாகீர்லேருந்து வம்சத்தார்கள் வந்து பார்த்தோன்னா பணம் வசூல் பண்ணாங்க. இந்த ஜாகீர்கள் நிலங்களில் அடிக்கடி வந்து மாற்றப்பட்டன அப்படின்றது தெரிய வருகிறது. வம்சத்தார்கள் நியமனங்களும் சரி, பதவி உயர்வும் சரி, பதவி நீக்கமும் சரி, அனைத்தும் கவர்மெண்ட்டு, யார் அரசர் தான் பண்ணுவார், அரசே பண்ணும். சரியா? அது வம்சத்தாருடைய வாரிசு உரிமை இல்லை. கேட்கலாம், கூட்டில் கேட்கலாம், வம்சத்தார் என்றது வாரிசு உரிமையா? வாரிசு எல்லாம் இல்லை. வம்சத்தார் இறந்து விட்டால் அந்த நிலை வந்து அரசு கிட்ட போயிடும். அரசு வந்து அடுத்து யாருன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுப்பாங்க. அந்த அந்த சப்தார் வாரிசுக்கு அந்த நிலை செல்லாதுன்னு சொல்கிறது இதுலன்னு தெரிகிறது. அந்த அக்பர் காலத்தில் வம்சத்தார் நிலை நன்கு செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பாரசீகத்திலேருந்து கொண்டு வந்தது மத்திய ஆசியாவை சார்ந்தவர்கள் மட்டுமே அக்பரின் தொடக்க காலத்தில் பங்கேற்றிருந்தாங்க. ஆனால் மன்சப்தாரி முறை வந்து அறிமுகமானது பார்க்குறோம், ராஜபுத்திரர்களும் இந்திய முஸ்லீம்களும் இதில் வந்து இடம்பெறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முகலாய பேரரசின் வெற்றிக்கு மன்சப்தாரி முறை ஒரு காரணமாக இருந்தது. அப்போது மன்சப்தாரி முறை எவ்வளோ ப்ளே ஆகிருக்கு இவருடைய வெற்றிகள், அதனால தான் தொடர்ந்து அவ்வளோ வெற்றியை அடைஞ்சிருக்காரு ப்ளே. சரியா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. அக்பருடைய மத கொள்கை, இது தனியாகவே நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் கேட்குறாங்க. மத சார்ந்த பின்னணி, அக்பர் தந்தை வந்து ஹுமாயூன் சன்னி பிரிவு முஸ்லீம் சேர்ந்தவர். சரியா? தாய் வந்து அமிதா பானு பேகம் ஷியா பிரிவு. இவங்க வேறு பிரிவு, இவங்க வேறு பிரிவு. அக்பர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மன்னருடைய கோட்டை, அமர் கோட்டையில் பிறந்தார். அக்பருடைய ஆசான் யாருன்னா அப்துல் லத்தீப், அவர் ஷியா பிரிவு. பாதுகாவலர் யாருன்னா பைரம் கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லிட்டுருப்ப இவர் ஷியா பிரிவு தான். சரியா? சனி பிரிவு முஸ்லீம் தான் இவங்களை கொண்டுருப்பாங்க. சரிங்களா? அக்பருடைய ஆசிரியர் யாருன்னா ஷேக் முபாரக், இவரும் ஷியா பிரிவு. சரிவா? ஆனால் அக்பருடைய மனைவி வந்து ஜோத்பாய் ஒரு இந்து. அனைத்து மத பிரிவினரும் கொண்டிருந்த நட்பு அக்பரை மதம், கடவுள் ஆழ்ந்த சிந்தனைக்கு கொண்டு செல்லுது. அக்பர் வந்து வைதீக முஸ்லீமாக தனது வாழ்க்கையை தொடங்குறாரு. சுப்பி தத்துவங்கள் ஏற்படுத்த தாக்கத்தின் காரணமாக தன்னுடைய கொள்கை ஒரு இணக்கமான போக்கை மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அக்பர் தனது மதம் சார்ந்த விஷயங்களை ஒரு மதவாதியாக நடந்து கொள்கிறார். மற்ற மதங்களோடு ஒப்பிடுவதும் கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட அவருக்கு அமைதி, சுல்கீகுல் அப்படின்ற தத்துவத்தை வந்து பரப்புரை செய்கிறாரு. போர்கள் மூலம் பிடித்து வரும் அடிமைகளை இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றுவதை தடை செய்கிறாரு. அங்கேருந்து போர்லேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்க மதத்தில் அவங்க இருக்கலாம் அப்படின்றது, இஸ்லாம் மதத்தை மாற்றணுன்றது தடை பண்ணுறாரு. இஸ்லாமெல்லாம் மாற்றணும்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சீர்திருத்தங்கள் வந்து 1562 அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பாய், ஆம்பூர் நாட்டு இளவரசி, இந்து இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்வதன் மூலம் மத உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறாரு. அக்பர் வந்து புனித பயண வரி வந்து ஜிஷ்யா வரியை தூக்கியிருப்பார். சரியா? ரத்து செய்வார் 1562. அது இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. முஸ்லீம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்ட அந்த ஜிஷ்யா வரியும் ரத்து செய்யப்பட்டது, புதிய பயண வரியும் ரத்து செய்யப்பட்டதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தன் இந்து மனைவியின் விருப்பம் போல் தங்களது கடவுளை வழிபடவும் அனுமதிக்கிறாங்க. சரியா? இபாதத் கானா மற்றும் மத விவாதங்கள். அக்பர் வந்து 1575 பதேபூர் சிக்ரியில் இபாதத் கானான்ற வழிபாட்டு கூடம் வந்து பார்த்தீங்கன்னா அமைத்திருப்பார். தொடக்கத்தில் இஸ்லாமிய அரசர்கள் அங்கே கூடி ஆன்மீக விஷயங்கள் குறித்து விவாதம் செய்கிறாங்க. எப்போனா வியாழக்கிழமை தோறும். சரியா? இதுவும் கொஷினாக கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. பின்னர் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஜெராஸ்டியர்களும் சமணர்களும் ஆன்மீகம் தொடர்பான அவ்வியக்கங்களில் பங்கேற்று அனுமதிக்கப்பட்டாங்க. சில காலத்துக்கு பின்னாடி அந்த விவாதங்கள் மதங்களிடையே கசப்புணர்வை தூண்டும் விதமாக மாறியதனால அக்பர் வந்து அதை நிறுத்தி விட்டார்.
அக்பர் பல்வேறு மத நாணிகளுடன் ஆன்மீக தொடர்புகள் நட்பு விவாதங்கள் மேற்கொண்டார். பங்கேற்ற பிற மத நாணிகள் அப்படின்னா இந்துலேருந்து புருஷோத்தமர் தேவியும், ஜெராஸ்ட்ரியரில் மெகர்ஜி ராணா, சமண சமயத்தில் இர விஜயசூரி, கிறித்துவரில் அக்வாவியா மான்சரேட், இவங்களாம் போர்ச்சுகீசியரை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிற மத அறிஞர்களையும் பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை மத அதிகாரம் ஒருங்கிணைக்கிறாங்க. அரசியல் விவகாரங்களில் முஸ்லீம் உலோகமாக்கள் தலையிடுவதை அக்பர் விரும்பலை. சரியா? அதனால்தான் தவறப்படா ஆணை பார்த்தீங்கன்னா 1579 அக்பர் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்ஃப்ளாபிலிட்டி டிக்ரீஸ் அது என்னன்னாங்க, தனது சமய அதிகாரங்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரு. மதங்களுக்கிடையே தொடர்பு பற்றிய அக்பருடைய இந்த வாதங்கள் வெறும் வெறுப்பு கொண்ட சமகால அறிஞர்களான பதானி அக்பர் இஸ்லாமியத்தை புறக்கணிக்கிறாருன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அந்த அறிஞர் சொல்கிறார். சரியா? ஆனால் தவறப்பட ஆணை வெளியிட்டது பார்த்தீங்கன்னா உலோகமாக்கல் தலையிடுறது தடுக்கிறதுக்காக தான் அவர் உறுதியாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பார். அது முக்கியமானது தான். சரியா? எல்லா சமயம் ஒரே மாதிரி நடத்தணும், சமய அதிகாரங்களை உறுதிப்படுத்துறதுக்காக வெளியிட்டிருப்பார். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அப்புறம் தீன் ஹிலாயி அப்படின்ற இறை நம்பிக்கை. அக்பர் மேற்கொண்ட விவாதங்கள் வாயிலாக அனைத்து மதங்களும் ஒரே கருத்து வலியுறுத்துவதாக உணர்த்துறாரு. 1582 அக்பர் தீன் ஹிலாகின்ற இறை நம்பிக்கைன்ற ஒரு புதிய தத்துவத்தை அறிவிக்கிறாரு. அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் தௌஹீத் இலாகி, அதாவது தீன் ஹிலாகின்னு சொல்லுவாங்க. இந்த தௌஹீத் ஹிலாகின்றது பார்த்தீங்கன்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. இந்த தீன் ஹிலாகி என்பது புதிய மதம் அல்ல, சுஃபி மதத்தினுடைய ஒரு வகைமுறை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்பருடைய பிரிவினுடைய பீர் அந்த மதகுரு என்ற முறையில் அவர் சீடர்கள் முறிக்கல் சுஃபி சீடர்கள்னு சொல்லிட்டு சேர்க்குறாங்க. சரி, இந்த பிரிவில் சேர்த்து விட்றாங்க. அக்பருடைய உண்மையான நோக்கம் மதசார்பற்ற கோட்பாடு, எந்த ஒரு மதத்தை சார்ந்த கோட்பாடு இருக்கக்கூடாது, பல்வேறு நம்பிக்கைகளையும் சார்ந்தவர்களுக்கு சரிசமமான சகிப்புத்தன்மையும் சம மதிப்பையும் வழங்குவதை குறிக்கோளாக கொண்ட ஒரு அரணை உருவாக்கணும், ஒரு அரசை உருவாக்கணுன்ற நோக்கத்தில் தான் மத சார்பற்ற கோட்பாடை கொண்டு வர்றார். அக்பர் யாரையும் தன்னை மதத்தில் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் படுத்தலை. இப்போ அக்பர் இறக்கும் போது பீர்பால் விட்ட வெறும் 15 பேர் மட்டுமே அக்பர் கோட்பாட்டை பின்பற்றிருந்தாங்க, அதுவும் தெரியுது. அடுத்து ராஜபுத்திர கொள்கை. இந்துக்களுக்கு நல்லெண்ணத்தை பெறுவதற்காக அக்பர் மனமார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டார். சரியா? அதாவது அக்பருடைய ராஜபுத்திர கொள்கை என்னன்னா சமூக சீர்திருத்தங்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட அந்த ஜிஸ்யா வரி, புனித யாத்திரை வரியெல்லாம் கேன்சல் பண்ணுறாரு. சரியா? போர்க்கைதிகளை அடிமையாக்கும் முறை, அவங்களுக்கு இஸ்லாமாக மாற்றினாங்களா அதெல்லாம் தடுக்கிறாங்க. இந்து விதவை பற்றி உடன்கட்டை சதியை ஒழிக்கிறார். சரியா? முக்கியமானதுங்க. அடுத்து திருமண உறவுகள். ராஜபுத்திர அரச குடும்பங்களோட திருமண உறவு மேற்கொண்டார். இருவேறு பண்பாடுகளை இணைக்கும் சக்தியாக விளங்கியது. ஆம்பூர் நாட்டு அரசர் ராஜா பார்மல் மகள் பார்த்தீங்கன்னா ஹர்காபாய் ஜோதா அக்பர்னு சொல்லுவாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணாங்க. மேலும் பிக்னாப்பூர் ஜெய்சால்மர் ராஜபுத்திர அரசர்கள் இளவரசிகளை திருமணம் செய்திருக்கிறாரு. ஹர்காபாய் பெற்றெடுத்த இளவரசர் யாருன்னா சலீம், அவங்க தான் ஜஹாங்கீர். பின்னால் ராஜா பாகவந்தாசனுடைய மகளை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஜஹாங்கீருக்கு அவங்கள ராஜா பாகவந்தாசனுடைய மகளை முடிச்சு வைக்கிறாங்க. இவங்களுடைய உயர் பதவிகள்னு பார்த்தோன்னா ராஜா பாகவந்தாசனுடைய மகனான ராஜா மான்சிங், அந்த ராஜா மான்சிங் அக்பரனுடைய நம்பிக்கையுடைய தளபதியாக மாறிடுறாரு. அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்றாரு. சரியா? போஸ்டிங்கு, அதாவது தன்னுடைய பையனுடைய மச்சானுக்கு போஸ்டிங் கொடுக்குறாரு. திருமண உறவு மேற்கொள்ளாத இந்த ராஜபுத்திரர்களும் அக்பருடைய அரசவைகளில் உயரிய மரியாதையும் பதவிகளும் வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் நிர்வாகத்தில் சிறந்த நிபுணராக இருந்தவர் தான் இந்த ராஜா தோடர்மல். இவர் திவானாக போஸ்டிங்கில் இருந்தார். சரியா? ராஜா பீர்பால் அக்பருடைய பெரிதும் விருப்பத்துக்குரிய நெருங்கிய ஒரு நண்பராக பீர்பால் இருந்தார்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்த்த ராஜபுத்திரர்கள். மேவாறு, மார்வாறு ஆகிய முகலாயர்களை பேரரசை எதிர்த்து நின்ற ராஜபுத்திர அரசு ராணா உதய் சிங் மரணத்துக்கு பின் அவரது மகன் ராணா பிரதாப் சிங் அக்பருடைய அதிகாரத்தை ஏற்காமல் 1597 தனது மரணம் வரை தொடர்ந்து போரிட்டார். இதன் முக்கிய காரணம் 1577 ஹால்டியாட் போர் நடந்திருக்கும், அதுதான் காரணம் சொல்கிறாங்க. சரியா? அது மார்வாரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜோத்பூர்
மால்தேயா ரத்னயரினுடைய மகனான அரசர் வந்து சந்திராசேன் 1581 வரையும் இறக்கம் வரையில் முகலாயரை எதிர்த்துட்டே இருந்தார். அவருடைய சகோதரர் முகலாயருக்கு பக்கமாக இருந்து போரிட்டு இருப்பார். சரியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா போதுமானது, கேட்க மாட்டாங்க. தலைநகரம் மாற்றமற்ற கட்டிடக்கலை. தொடக்கத்தில் முகலாயருடைய தலைநகர் ஆக்ரா இருந்தது. பின்னால் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரம் உருவாக்குறாங்க. தற்போது கைவிடப்பட்ட நகரமாக இருந்தாலும் அது பின் அழகான மசூதிகளும் உன்னத புலந்தர்வாசம் மற்றும் ஏனைய கட்டிடங்களோடு திகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. மொழி மற்றும் இலக்கியம் மற்றும் கல்வி. அக்பருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. படித்தறிவற்றவர் இருப்பினும் மற்றவருக்கு கற்பது பெருமை என்பதை ஊக்குவித்திருப்பார். சரியா, சமஸ்கிருதம், அரேபியா, கிரேக்க ஏனைய மொழிகளை பாரசீக மொழியாக்கம் செய்து ஒரு பெரிய மொழியாக்கத்துறையே வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருதம், உருது, பாரசீகம், கிரேக்கம் உள்ளிட்ட மொழிகளில் நூல்களை பிரதிகளை வைக்க கேலிகிராஃப், அது ஒரு பெரிய நூலகம் ஒன்று அமைச்சிருப்பார். சரியா, அதே மாதிரி ராமாயணம், மகாபாரதம், அதர்வன வேதம்னா பில்லி சுனி பண்ணுறாங்களா, அதுவும் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விவிலியம், குரான் அனைத்தும் அக்பர் காலத்தில் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது தெரிஞ்சுக்கணும். அக்பர் காலத்தில் முதன்மை ஆலோசகராக யார் இருந்தாங்க? அபுல் பாசல் அக்பருடைய முதன்மை ஆலோசகருங்க. இவர் வரலாற்று அறிஞரும் கூட. அக்பர் நாமா, ஐனி அக்பரி என்ற நூல்கள் வரலாற்று ஆசிரியராக இருந்தவர் இவர். சரியா, அபுல் பாசல் எழுதிருந்தா அக்பர் நாமா, ஐனி அக்பரி, இது கேட்டிருக்காங்க. அப்துல் ஹக்கீம் கானி கான் அப்படின்றது சிறந்த கவிஞர், பைரம் கானுடைய மகன் இவர். சரியா, இவர் கானி கான் என்ற பட்டம் கொடுத்ததும் அக்பர் தான். சரியா, பைரம் கான் இறந்ததுக்கப்புறம் நவரத்னங்களில் இவர் எத்தனை சேர்த்துருப்பாங்க. சரியா, ராஜா தோடர்மால் நிதி மற்றும் வருவாய்த்துறையுடைய அமைச்சராக ராஜா தோடர்மல் இருந்திருப்பாங்க. ராஜா மான்சிங் முக்கியமானவர். முகலாய படையினுடைய தலைமை தளபதி மான்சிங் தான். ஒருத்தீவா. அடுத்து ராஜா பீர்பல் வந்து முதன்மை அமைச்சராக அக்பரில் இருந்தாலும் நண்பனாக இருந்தவர் அவர் அக்பருக்கு. அப்புறம் தான்சின்ன்றது பார்த்தீங்கன்னா அவர் அக்பர் அரசவையில் இசைக்கலைஞர்னு சொல்லுவாங்க, மகாவித்வானும் சொல்லுவாங்க. அப்புறம் பைசி என்றவர் யாருன்னா பைசல், பாசலுடைய சகோதரர் தான் பைசி. இவர் ஒரு பாரசீக கவிஞர். சரியா, இவரும் அவருடைய அவையில் இருந்து. முல்லாதோ பியாசா அப்படின்றது அக்பருடைய ஆலோசகர், அட்வைசர்னு சொல்லுவாங்க. அட்வைசர்னு சொல்லுவாங்க. அப்புறம் நகைச்சுவையாளர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன். சரியா, ஹக்கீம் உமாம் அப்படின்னா அக்பர் அரசவையில் மருத்துவர் மற்றும் எஜுகேஷன் பொறுப்பெல்லாம் இவர்கிட்ட தான் இருந்தது, ஹக்கீம் உமாம். சரியா, இதோடு வந்து பார்த்தோன்னா அக்பருடைய ஏரியா கவர் ஆகுது. அடுத்தது ஜஹாங்கீர், ஷாஜகான், அடுத்து அவுரங்கசீப்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரியா, தொடர்ந்து படிங்க. ஸ்கூல் புக் டேட்டா தான் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எம்சிக்யூ மூக் டெஸ்ட்டு போடும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷினு இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஒன் வேடில் கொண்டு வந்துடும். மோஸ்ட்லி வந்து நம்ம போஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து படிக்காதெல்லாம் அதில் வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா, எதுக்காகனா ஸ்கூல் புக்கு தாண்டி இருக்கிற சோர்ஸில் இருக்கிற கொஷினெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வந்து மேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் தொடர்ந்து போஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சரியா, ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.